சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ கல்யாணம் தான்டா பண்ணிக்க போற, பண்ணிக்கடா. அதுக்கு எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு பொண்ணு வேணும்டா. என்னது, பொண்ணு வேணுமா? ஏண்டா நேரம் கட்ட நேரத்துல ஒரு கட்ட பிரம்மச்சாரிக்கு போன் பண்ணி பொண்ணு வேணும் பண்ணு வேணும் இருக்கே, நீலாம் நல்லா வருவடா வருவ. டேய் டேய், நீ என் உயிர் நண்பன் தானடா. நெவர், இந்த நிமிஷத்துல இருந்து அது கிடையாதுடா. என்ன சாமி இப்படி பேசுற? நீ என் குலசாமி இல்லையா? எனக்காக இத கூட பண்ண மாட்டியாடா? என்னால இந்த குடும்பத்தை தூக்கி சுமக்க முடியலடா, மூச்சு முட்டுது. நான் பறவை மாறி பறக்கணும், சூரியன் மாறி புதுசா பிறக்கணும். டேய் இப்ப என்னடா ஆச்சு உனக்கு? என்னடமோ பெடாத்திரியாடா? இல்லடா, இப்பதான் தெளிவா பேசுறேன். நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும். உடனடியே ஒரு பொண்ணை பாரு. டேய் திடீர்னு பொண்ணுனா நான் எங்கடா போவேன்? எந்த மாதிரி பொண்ணடா தேடுவேன்? இப்ப கேட்ட பாரு, இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நீ எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு தேடணும்னா, கல்யாணம் பண்ணி உடனே தனி கொடுத்தனம் போக ரெடியா இருக்கிற பொண்ணா பாரு, அது போதும். டே 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 டே, இப்பெல்லாம் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணாமலே தனி கொடுத்தனம் போக ரெடியா இருக்காங்கடா. இதெல்லாம் ஒரு கண்டிஷனாடா? டேய் சாமி, என் வாழ்க்கையோட விளையாடாத. நான் சொன்ன மாதிரி ஒழுங்கா ஒரு பொண்ணை பாரு. டேய் சரிடா, நீ முடிவு பண்ணிட்ட, எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன். நாளைக்கே நாம போய் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்டா, அவனை போய் பார்க்கலாம். ஏண்டா எனக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்ற, நீ உன் நண்பனை போய் பார்க்கலாங்கிற? டேய் பிரபு, அந்த நண்பனை லேசு பாசா நினைக்காத. அவன் மேரேஜ் மேட்ரிமோனி வச்சு நடத்திட்டு இருக்கான். அவன்கிட்ட காலையிலே பேசி உன் சங்கதியா அவன் காதுல போட்டுறேன். ஏன் அவன் காது இப்ப மூடி இருக்குமா? இப்பவே பேசு சாமி. டேய் இந்த மாதிரி அன்டைம்ல அவனுக்கு போன் பண்றது டீசென்ட்டா இருக்காது பிரபுக்கண்ணா. ஏன் இப்ப நான் உனக்கு போன் பண்ணலையா? அதே மாதிரி நீ அவங்கிட்ட பேசு, ஒரு தப்பும் இல்ல. ஏண்டா பகல்ல தான் ஆபீஸ்ல படுத்துறேன்னா நைட்லயுமாடா?